Hi friends, welcome back to kavitha சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டான முறுக்கு ரெசிபி பார்க்க போறோம். ஜீராவோட நல்ல குலோப்ஜான் மாதிரி ஜிலேபி மாதிரி டேஸ்டா இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ங்கற ஆப்ஷன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் குலோப்ஜான் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் குலோப்ஜான் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்திருக்கேன், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஏன் சேர்த்துறேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் நமக்கு ஜிலேபி மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் ஊறாமலும் இருக்கும். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கட்டி இல்லாமல் வேணும், நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட பால் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் தண்ணியில் கூட நீங்கள் கலந்துக்கலாம். பால் சேர்த்துனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு திகட்டுற மாதிரி டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு குலோப்ஜான் மிக்ஸில் மில்க் பவுடர் இருக்கும். அதோட மில்க் சேர்த்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்காது, அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். அந்த அரை கப்பில் பாதி தண்ணி பாதி பால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். கையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டியாக தட்டி வச்சுக்கோங்க. சர்க்கரை நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா அது முங்குற மாதிரி இருந்தால் போதும். நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு மிஸ்டேக் வரும். என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தது பாகலைன்னா அந்த ஸ்வீட்டு பாக ரொம்ப சீக்கிரம் உறிஞ்சிரும். அப்புறம் ரொம்ப சவுக்குன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. பாகு உங்களுக்கு திக்காக தான் இருக்கணும், ஒரு சிரப் கன்சிஸ்டன்சியில் திக்காக இருக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அது கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு முறுக்கு அச்சில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி முறுக்கு அச்சு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தேவை இந்த 3 ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அச்சு தான் எனக்கு வேணும். முறுக்கு பிழிகிற அச்சில் எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த கரண்டியில் சின்ன முறுக்காக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அந்த கரண்டிலேயே நம்ம முறுக்கு மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் பெரிய ஷேப்பில் சுற்றிக்கலாம், இல்லை சின்னதாக ஜிலேபி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஜிலேபி மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் சீக்கிரம் டக்குன்னு நீங்கள் சுட்டு எடுத்துடணும். ஏன்னா இது மெல்லிசாக இருக்குது இல்லைங்களா, சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். பக்கத்துலேயே இருந்து ஒரு 2 நிமிஷத்துல இதை திருப்பி போட்டு எடுத்துடணும். அதே மாதிரி குலோப்ஜான் மிக்ஸ் ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா ஒரு மாதிரி இறுகிடும், உங்களால் பிழியறதுக்கு வராது. இல்லைன்னா ஒரு பட்டர் பேப்பரில் ஃபுல் முறுக்கு மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொரிச்சு ஒன்றுனா பொரிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் எடுத்துடாதீங்க, லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பாகு பார்க்கலாம். பாகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் எல்லாம் இதுக்கு தேவையே கிடையாதுங்க. நல்ல பிசுன்னு இருக்கணும். அந்த பாகு நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசுன்னு இருக்கணும். அப்படி பிசுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாகு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த நம்ம செஞ்சு வச்சோம் இல்லைங்களா இந்த ஜிலேபியை, அதை நம்ம அந்த பாகில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அது ரொம்ப சொதன்னு ஆகிடும் இல்லைங்களா. ஒரு 2 நிமிஷம் போட்டு உடனே கூட நீங்கள் எடுத்துடலாம். இந்த பக்கமும் திருப்பி விட்டு நீங்கள் உடனே எடுத்துடலாம். சின்ன ஜிலேபியாகவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் நீங்கள் குலோப்ஜான் ரவுண்டாக சுட்டு நம்ம கொடுக்கறத விட இது ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் குலோப்ஜான் கேட்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாகு பதத்தில் தான் உங்களுக்கு மிஸ்டேக் வரும். திக்கான சிரப் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக்கே வராது. அதே மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.